கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 5:3, 1 John 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதாவது, நீங்கள் தேவன்ட்ட அன்பு கூறுறீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது தேவன்ட்ட அன்பு கூறுவது. இது ரெண்டையும் வித்தியாசமாக சொல்கிறதுல மாற்றி மாற்றி சொல்ல, அதை தான் இங்கே திரும்ப திரும்ப யோவான் என்ன சொல்ல விரும்புகிறார் அவர் நிருபத்தில். எப்பா, நீங்கள் உங்களுக்கு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவர் மேலே அன்பு செலுத்துவதுக்கு சமம். ஆனால் நீங்கள் அப்படி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா தேவன் பேர்லேயே அன்பு செலுத்துவீங்க. அப்போ தேவனால் பிறந்தவர்கிட்டே அன்பு செலுத்துவீங்க. அப்போ உங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? நீங்கள் அன்பு செலுத்துவதன் மூலமாய் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எல்லாருக்கும் விளங்கும் விதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவருடைய கற்பனைகள் ரொம்ப பாரமானவைகள் இல்லை. ஏன்னா மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் இந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். ஏன்னா என் சுமை எப்படி லகுவாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன என் கூட கற்றுக்கொண்டு நீங்கள் என்னோட இருந்து லகுவான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த நாட்களில் இருந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கொடுத்த கற்பனைகள் ரொம்ப பாரமானது. அதாவது ஒருவராலும் சுமக்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். என்ன? அவங்க தங்களுடைய விரல்னால கூட அதை தொடமாட்டார்கள். இப்போ ஆதி திருச்சபை தொடங்குது. ஆதி திருச்சபை தொடங்கி அவங்க எல்லாம் சபையில் ஆளுங்கள்லாம் சேர்ந்து கொள்கிறாங்க. இப்போ கலாத்திய பகுதிகள், இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணதுக்கு பின்னாடியே இந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிறது, விசுவாசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ என்ன பண்ணும்? மோசே பிரமாணத்தில் கட்டளையிட்டது போல் நீ அதுக்கும் கீழ்ப்படியணும்னு சொல்லி அவங்கள பாரமான காரியங்களை சொல்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலனுடைய 15வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஆதி திருச்சபையினுடைய அப்போஸ்தலர்லாம் கூடி இது பண்ணும்போது அங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? நம்முடைய பிதாக்கள், முற்பிதாக்கள் தூக்க முடியாத ஒரு பாரத்தில் இருந்தாங்க, அதிலிருந்து நம்ம விடுதலை கொடுத்தாச்சு, மறுபடியும் அவர்களை கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு பாரமான காரியத்தை சாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன? அவர்களால் துமக்க முடியாத ஒரு பாரத்தை அமுக்க வேண்டாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னுடைய கற்பனை, நீ தேவன் பேரில் அன்பு கூறு, உன் பேரில் அன்பு கூறுவது போல மற்றவர்கள் மேலே அன்பு கூறக்கூடிய என்ற லெகுவான கற்பனைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தத்துவங்களை குறித்து, இல்லை டாக்ட்ரினல் என்று சொல்லக்கூடிய தியாலஜிக்கல் இதை குறித்து நிறையா ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. சரியா? அது எப்படி? இல்லை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இப்படி வருவாரா? இல்லை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது எப்படி? நவமான பாஷை பேசுகிறது எப்படி? இல்லை நம்ம ஆராதனை நடத்துறது எப்படி? இனி அநேக காரியங்களை குறித்து, ஏன்னா உபத்திரவ காலத்தில் சபை இருக்குமா, சபை உபத்திரவ காலத்தில் போகுமா, நம்ம அதிலிருந்து தப்பிச்சிருவோமா, இப்படி நிறைய காரியங்களை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. ரொம்ப சிம்பிளான காரியம் என்ன? நீங்கள் கர்த்தர் மேலே அன்பு செலுத்துங்க. இது இது பாரமான காரியமா? நீ உங்கள் பேரில் அன்பு செலுத்துவதில் மற்றவர் பேரில் அன்பு செலுத்துங்க. இப்போ நீங்கள் தேவன் பேரில் அன்பு செலுத்து, காண்கிற மனுஷர் மேலே அன்பு செலுத்துங்கிறதுக்கு இதில் ஏதாவது ஆர்கியூமெண்ட் தேவையா? யோசிச்சு பாருங்கள். இதில் ஏதாவது வாக்குவாதம் தேவையா? இதில் ஏதாவது ஒரு பெரிய விளக்கம் உங்களுக்கு வேணுமா? ரொம்ப ரொம்ப லெகுவான காரியம் தானே. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிதாவாகிய தேவன் மேலே அன்பு கூறுறீங்க. அப்படி அன்பு கூறுனீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்வீங்க. இப்போ அவர் சொன்ன கற்பனைகளை கை கொள்ள போகிறீங்க. என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிதா மேலே அன்பு கூறி அவர் மேலே உள்ள அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் அவர் மேலே அன்பு செலுத்துறதுனால அவரால் பிறப்பிக்கப்பட்ட எல்லா மனுஷத்தையும் அன்பு செலுத்த போகிறீங்க. இதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கம் வேணுமா? சிந்திச்சு பாருங்கள். இதில் தர்க்கம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது?
அப்போ கிறிஸ்தவர்கள் ஏன் அன்பு செலுத்தணுங்கிறத மட்டும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொண்டு, ஆமாம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தணும், நான் அப்படி அன்பு செலுத்தக்கூடியவனா வருவேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சே. இது எதற்கு நம்ம போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை இவ்வளோ காரியங்களை செலுத்த வேண்டிய காரியம் என்ன? அப்போ எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப லெகுவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம அன்பு கூற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய கற்பனை. செய்ய கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு சபைகள் அத்தனை பிரிவினைகள் இருக்கலாம், கோட்பாடுகள் அத்தனை பிரிவினைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடியது அன்பு தானே. ஒரு தேவ அன்பு என்பது எவ்வளவு சுத்தமானது. தேவன் பேரில் அன்பு செலுத்தி, தேவனால் பிறப்பிக்கப்பட்டது அன்பு செலுத்த வேண்டும் என்கிற இந்த பிரதான கட்டளையை எல்லாரும் கை கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.